இன்றைக்கு நான் சொல்லப் போற தகவல் ரொம்ப முக்கியமானது. குறிப்பா சுய தொழில் தொடங்க ஆசை இருக்கிற திருநங்கைகள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக திருநங்கைகள் சொந்த தொழில் தொடங்க 50,000 ரூபாய் வரை மானியம் வழங்கும் ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பல பேருக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்கும். ஆனா பண வசதி, சரியான வழிகாட்டல் இல்லாததால அந்த கனவு அப்படியே நிறுத்தப்படுது. இந்த திட்டம் அந்த தடையை உடைக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா, திருநங்கைகள் தனியாக மற்றவர்களை சார்ந்திருக்காம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி நிரந்தர வருமானம் ஈட்டணும், பொருளாதார ரீதியா சுயாதீனமா வாழணும், சமூகத்துல சம வாய்ப்போட முன்னேறணும்னு அரசு நினைக்கிறது. சின்ன கடை தொடங்கணும்னா கூட ஆரம்ப செலவுகள் அதிகமா இருக்கும். அந்த ஆரம்ப செலவுகளுக்கு உதவியாக தான் இந்த 50,000 ரூபாய் வரை மானியம் கொடுக்கப்படுகிறது. இந்த பணத்தை அழகு நிலையம் ஆரம்பிக்க, கைத்தறி அல்லது கைவினைப் பொருட்கள் தயாரிக்க, டீ கடை, ஜூஸ் கடை, சிற்றுண்டி கடை மாதிரி சின்ன வியாபாரம் தொடங்க அல்லது வேறு ஏதாவது திறன் சார்ந்த தொழில் ஆரம்பிக்க பயன்படுத்திக்கலாம். இந்த திட்டத்துக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்ட திருநங்கைகள் தான் விண்ணப்பிக்க முடியும். தமிழ்நாடு குடியிருப்பாளரா இருக்கணும், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும்னு விருப்பம் இருக்கணும், வயது விஷயத்துல அரசு அறிவிக்கும் குறைந்தபட்ச வயது வரம்புக்குள் இருக்கணும், ஏற்கனவே ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க கூட அதை விரிவாக்க இந்த மானியத்தை பயன்படுத்த முடியும். முக்கியமா திறன் அடிப்படையிலான தொழில்கள் தொடங்குறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். இந்த திட்டத்துக்கு நேரடியாக ஆன்லைன்ல எல்லா மாவட்டங்களிலும் விண்ணப்பிக்க வசதி இல்லாத இடங்களும் இருக்கலாம். பொதுவாக உங்கள் மாவட்ட சமூக நல அலுவலகம் மூலமாகவோ அல்லது திருநங்கைகள் நல வாரியம் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். அதோட அரசின் என்கனவு.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துல இந்த மாதிரி தொழில் தொடக்க உதவி திட்டங்கள் பற்றிய வழிகாட்டல் தகவல்கள் கிடைக்கும். அந்த தளத்துல போய் திட்டம் பற்றிய விவரங்களை பார்த்து விண்ணப்ப நடைமுறைய புரிஞ்சுக்கலாம். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கிருந்து நீங்க சரியான வழியை ஃபாலோ பண்ணலாம். விண்ணப்பிக்கும் போது சில முக்கியமான ஆவணங்கள் தேவைப்படும். தமிழ்நாடு அரசு வழங்கிய திருநங்கை அடையாள அட்டை, ஆதார் அட்டை, முகவரி சான்று, உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், முக்கியமா நீங்கள் தொடங்க போற தொழில் பற்றி ஒரு சுருக்கமான திட்ட விவரம். இந்த தொழில் திட்ட விவரம் ரொம்ப பெரிய ரிப்போர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் எந்த தொழில் தொடங்க போறேன், அதுக்கு இந்த பணத்தை எப்படி பயன்படுத்த போறேன், அதனால் எனக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்னு சின்னதா தெளிவா எழுதினாலே போதும். பொதுவா நிறைய பேர் செய்யும் தவறு என்னன்னா, டாக்குமெண்ட் முழுசா சரியா இல்லாம அப்ளை பண்ணிடுறாங்க. ஆதார் பெயர் வேற மாதிரி, வங்கி கணக்கு பெயர் வேற மாதிரி இருந்தா ரிஜெக்ஷன் வர வாய்ப்பிருக்கு. அதனால எல்லா ஆவணங்களிலும் பெயர் ஒரே மாதிரி இருக்கா, முகவரி சரியா இருக்கா, வங்கி கணக்கு ஆக்டிவா இருக்கா அப்படின்னு முன்னாடியே சரி பார்த்துக்கோங்க. இன்னொரு தவறு என்னன்னா, தொழில் திட்டம் தெளிவா இல்லாம எழுதுறது. அரசு அதிகாரிகள் இந்த பணத்தை கொடுக்கும்போது நீங்க உண்மையிலேயே தொழில் தொடங்க போறீங்களா, இந்த பணத்தை சரியான விதத்துல பயன்படுத்த போறீங்களா அப்படின்னு தான் பாப்பாங்க. அதனால பொய் தகவல், குழப்பமான விவரம் எழுதாம உங்களுக்கு தெரிஞ்சத உண்மையா தெளிவா எழுதுங்க. இந்த மாதிரி அரசு திட்டங்கள் நம்ம வாழ்க்கைய மாற்ற வாய்ப்புகள். குறிப்பா திருநங்கைகள் நிறைய சமூக சவால்களை எதிர்கொண்டு தான் வாழ்க்கைய முன்னு கொண்டு போறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி தொழில் தொடக்க மானியம் அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச திருநங்கை நண்பர்கள், உறவினர்கள் இருக்காங்கன்னா இந்த தகவலை அவர்களுக்கும் பகிருங்க. ஒருத்தருக்கு இந்த ஒரு தகவல் அவருடைய வாழ்க்கையே மாற்றிடலாம். கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ் ரெகுலரா வேணும்னா எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய திட்டங்கள், உதவித்தொகைகள், விண்ணப்ப வாய்ப்புகள் எல்லாம் தொடர்ந்து அங்க அப்டேட் பண்ணப்படும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் அதிகமான மக்களிடம் போய் சேரும்போது தான் அரசு கொண்டு வர நல்ல திட்டங்களோட உண்மையான பயன் மக்களுக்கு போய் சேரும்.